ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் மூனாய் கண்பாலா. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஈவெண்ட் வந்திருக்கேன். அது யார் ஆர்கனைஸ் பண்ணிருக்கு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ரொம்ப மிகப்பெரிய ஒரு செலிபிரிட்டி பார்த்தீங்கன்னா, நம்ம பரிவு டாக்டர் சக்திவேல் சார் இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் நம்ம ஈவெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வா உமன்ஸ் ஒண்டர் அப்படின்னு சூப்பரான ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்கிறாரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட எம்பி தமிழச்சி தங்கப்பாண்டியன் மேடம் தான் வந்து பல பேருக்கு வந்து அவார்டு கொடுத்து பல பேருக்கு மோட்டிவேஷன் கொடுத்துருக்காங்க. சார் இது மாதிரி நிறைய அவார்ட்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு நம்ம சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஆஸ் யூஷுவல் உங்களோட ஸ்மார்ட், உங்களோட பொலிவு மாதிரியே ப்ரோக்ராம் சூப்பரா இருந்தது சார். சார், இந்த மெயின் ப்ரோக்ராம் ஈவெண்ட் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஸோ ஜென்ரலாக வாவ் அவார்ட்ஸ் அப்படின்னு ஒன்று பிளான் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து சீஃப் கெஸ்டாக யார் இருந்தால் நல்லா இருக்குன்றது முதல்ல சீஃப் கெஸ்ட்டை செலக்ட் பண்ணோம். 2 months பிஃபோரே வந்து மேடம் ஹானரபிள் எம்பி தமிழச்சி தங்கப்பாண்டியன் மேடம் கிட்ட போய் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தோம், இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் பண்ண போகிறோன்னு. விமன் அவார்டு கொடுக்குறது நான் ரொம்ப பெருமையாக வரேன்னு சொல்லி கலந்துக்கிட்டாங்க. வந்து இவ்வளோ நேரம் இருந்து அவங்களுக்குலாம் ஒரு 40 பெண்மணிகளுக்கு அவார்டு கொடுத்துட்டு இப்போ தான் பொறுப்பாங்க. ஸோ இதோட பர்பஸ் வாவ் அப்படின்னாலே வந்து நம்ம அட்மையராக பார்க்குறது உமன் ஆஃப் ஒண்டர். ஸோ இந்த விமென்னாலே வந்து ஒரு ஒண்டர் தான். அவங்களுக்கு இந்த பேரில் ஒரு அவார்டு கொடுக்கறதுல எங்கள் மைஸ்கிரீன் மீடியாவுக்கு ரொம்ப பெருமை. இதில் எப்படி செலக்ட் பண்ணியிருந்தோம், நாங்கள் சோஷியல் மீடியாலலாம் நாமினேட் பண்ணலான்னு சொல்லிட்டு கூகுள் ஃபார்மோட கொடுத்துருந்தோம். நிறைய பேர் நாமினேட் பண்ணியிருந்தாங்க. சில ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஒய்ஃபை வந்து நாமினேட் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கே தெரியாமல். ஸோ இது மாதிரி நிறைய பேர் நாமினேட் பண்ணியிருந்தாங்க. அதில் நம்ம செலக்ட் பண்ணி ஆண்டர்ப்ரனர்ஸ், அப்புறம் சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டு, அது மாதிரி ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ், இவங்களெல்லாம் வந்து நம்ம ரெகக்னைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த விதத்தில் இந்த பிரசிடென்சி கிளப்ல இந்த ஈவெண்ட் நடந்தது. பாலா அவர்களுக்கு ரொம்ப நன்றி, மீடியா கவரேஜ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாரு. நன்றி பாலா. சார், அது மீன்வெல் சார் உங்களோட ப்ரோக்ராமே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அவார்டு கொடுத்தோமா அவார்டு வாங்கிட்டு போனோன்னு இல்லாமல் இந்த உமன் என்டர்பிரைஸில் வந்து ஒரு நெட்வொர்க் பண்ணுறீங்க சார். அதுக்கான முக்கிய காரணம் என்ன சார்? ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக். அது யார் சொன்னாங்கன்றது இல்லை, எனக்கு பிடிச்சது. அதாவது ஒரு ஈவெண்ட் போகிறோம், உம்முன்னு இருந்துட்டு கம்முன்னு போயிடக்கூடாது. ஸோ அவங்க வந்து சிரிச்சு பேசி பக்கத்தில் இருக்கவங்க கூட பேசி பழகி ஒரு விசிட்டிங் கார்டு வாங்கிட்டு போனாங்கன்னா, இல்லை நம்பர் வாங்கிட்டு போனாங்கன்னா ஃபியூச்சரில் அவங்க கூட கொலாபரேட் பண்ணலாம். பிஸ்னஸ் நீட்ஸ் நெட்வொர்க்கிங். அதாவது யாரை பார்த்தாலும் பேசி பழகணும். இது வந்து என்னன்னா, ஆன்லைனில் நான் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். நீங்கள் ஃபேஸ்புக்கில் 5000 ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருப்பீங்க, பட் அவங்க கிட்ட நீங்கள் நெட்வொர்க்கிங் பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஏன்னா ட்ரஸ்ட் பில்ட் ஆகுது. ஸோ நேரில் வந்து பார்த்து பழகும் போது அப்புறம் அவங்க நம்பர் வாங்கி அவங்க நேரில் போய் பார்த்து பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். ஸோ அதனால உங்கள் பிஸ்னஸ் க்ரோ ஆகும். அதனால நம்ம இங்கே வரும்போது என்ன சொன்னோம்னா, நீங்கள் பக்கத்தில் இருக்கவங்க பேசுங்க, பழகுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது சாலமன் பாப்பையா வந்து ஒரு படத்தில் சொல்றாரு, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சிவாஜி தி பாஸ் அந்த படத்தில் வரும், எங்ககிட்ட ஒரு அங்கவே இருக்கு, இங்கே ஒரு சங்கவே இருக்கு, வாங்க பழகலான்னு வாங்க. ஸோ அது மாதிரி நாங்கள் இருக்கவங்களாம் வர வச்சு வாங்க பழகுங்க. இப்போ ஒரு நெட்வொர்க்ன்ற போது மிகப்பெரிய ஒரு சேஃப்டி அஷூரன்ஸ்னு ஒன்று இருக்குது சார். ஸோ இதில் வந்து பிஸ்னஸில் எப்படி சார் அந்த மாதிரி நெட்வொர்க்கிங்னா எப்படி சார் அவங்களுக்கு வந்து டெவலப் ஆகிறதுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது சார்? ஸோ இங்கே நம்ம வந்து ஒரு இன்வெஸ்டர் கூட வந்திருந்தாங்க, மிஸ்டர் ராஜேஷ் சொல்லி வந்திருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஸ்டார்ட் அப் நல்ல ஐடியா அது மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபண்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அவங்க யாரும் விஜய் டிவியில் வந்து நீங்களும் ஆகலாம் அப்துல் கலாம் அப்படின்ற நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ணவங்க, அவங்களும் வந்திருந்தாங்க. ஸோ இப்போ நெட்வொர்க்கிங்கில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்த ஒரு ஐடியா இருக்குது, அதுக்கு வந்து எங்களுக்கு யார் ஃபண்ட் பண்ணுவா, இந்த ஐடியாவை அடுத்த லெவலுக்கு எப்படி எடுத்துன்னு போகிறது அப்படின்லாம் தெரியாது. வாவ் இந்த உமன் கூட்டத்தோட பர்பஸ், இந்த உமன் கூட தான் இந்த வாவ் அவார்ட்ஸை ஹோஸ்ட் பண்ணோம். இந்த உமன் கூட்டத்தோட பர்பஸ் என்னன்னா, உங்களுக்கு ஒரு ஐடியா மட்டும் இருந்தால் போதும். நீங்கள் எங்ககிட்ட வந்தீங்கன்னா அதை வந்து ஒரு 20% எங்களால் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்து முடியும். எப்படின்னா சோஷியல் மீடியா, வெப்சைட்டு, ரெஜிஸ்ட்ரேஷன், ஜிஎஸ்டி வாங்குறது, இது மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு பண்ணி அந்த 20% ஆக்கலாம். ஸோ அந்த ஐடியாவுக்கு ஃபண்ட் பண்ணுறதுக்கு எங்கள் சைட்டில் சில இன்வெஸ்டர் இருக்காங்க. அவங்கள நாங்கள் இது பிடிச்சிருந்தா நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அப்போனா அவங்களோட க்ரோத்துக்கு நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ பர்பஸே இந்த உமன் கூட்டத்தோட பர்பஸ் வந்து இயர்லி மெம்பர்ஷிப் மாடல் தான். மாதத்துக்கு ஒரு வாட்டி மீட் பண்ணுவோம், அது வந்து ஜூமில் தான் மீட் பண்ணுவோம். ஸோ இவங்கெல்லாம் விமன் எல்லாம் ஒன்றுக்கு சேர்ந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் இந்த விமன் கூடம். இது வந்து நான் ஒரு விஷனரி தான். இதோட ஃபவுண்டர் வந்து ஸ்னேகா சக்திவேல், என்னோட டாக்டர். ஸோ லேட்டராக நாங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம். உங்கள் ப்ரோக்ராமை வந்து பார்க்கும்போது நிறைய எலைட் பீப்புளும் இருந்தாங்க, நிறைய அப்கமிங் உள்ள உமன் என்டர்பிரனர்ஸும் இருந்தாங்க. இதில் வந்து யார் வேணாலும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாமா சார்? இதுக்கு ஏதாச்சும் பாண்ட் இருக்கா? இல்லை ஸோ இந்த டபிள்யூ கூட்டத்தோட பர்பஸ் என்னன்னா, உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தால் மட்டும் போதும். பெரிய பெரிய விமன் ஆண்டர்பிரனர் தான் அதை மெம்பர் ஆகணும்னு இல்லை. இந்த டபிள்யூ கூட்டத்தில் ஒரு ஐடியா இருக்குது, அதை வந்து டெவலப் பண்ணணும்னா கூட நீங்கள் வந்து டபிள்யூ கூட்டத்தில் மெம்பர் ஆகலாம். ஓகே சார், ரொம்ப பயனுள்ள விஷயம் சொன்னீங்க சார். இந்த ப்ரோக்ராம் நிறைய பண்ணுங்க, நிறைய பேரோட சந்தோஷத்தை பார்த்தா அவங்க நிறைய ஆனந்த கண்ணீரையும் பார்த்தேன் சார். நிகழ்ச்சி ரொம்ப நிறைவா இருந்தேன் சார். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி.